Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்ப வேணா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த ஆல் இந்தியா கவுன்சிலிங் ரவுண்ட் 3 வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஆக்சுவலா வந்து நமக்கு வந்து வேகன்சி லிஸ்ட் வந்து நேரம் நமக்கு வந்து கையில கிடைச்சிருந்துக்கணும். ஆனா வேகன்சி லிஸ்ட் வந்து கிடைக்கல. சரியா, நம்ம காலையில போடுற வீடியோல சொல்லியிருந்தோம், அதாவது டேட் வந்து நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 6ஆம் தேதி, அதாவது நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் நமக்கு என்ன பாத்தீங்கன்னா ரிசைன் பண்றதுக்கு நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. சரியா, அதனால ஆல் இந்தியா கவுன்சிலிங் வந்து அதாவது இவங்க கொடுத்துருக்க டைம் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது தேர்ட் ரவுண்ட் வந்து 11th அக்டோபரோட நமக்கு முடியணும். ஆனா அதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. பை சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு டேட் வந்து இந்த ரிவைஸ் ஷெட்யூல் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா அதாவது 9th அக்டோபர்ல ஆரம்பிச்சு 18th அக்டோபர்ல முடிகிற மாதிரி நமக்கு ரிவைஸ் டைம் டேபிள் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. சரியா, அதாவது தேர்ட் கவுன்சிலிங் தேர்ட் ரவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்ப இந்த கவுன்சிலிங் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து நாளைக்கு வரைக்கும் ரிசைன் டேட் வந்து நமக்கு கொடுத்துருக்கனால கண்டிப்பா நமக்கு திங்கக்கிழமை காலையில தான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா கவுன்சிலிங்கோட வேகன்சி லிஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே அந்த டைம் தான் நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நமக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 9th அக்டோபர் வந்து நமக்கு வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து மேபி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு வந்து வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட ஸ்டார்ட் பண்ணலாமே தவிர ஆனா கவுன்சிலிங் வந்து திரும்பவும் வந்து நமக்கு டிலே ஆகி போறதுக்கு வாய்ப்புகள் வந்து 100% இருக்கு. சரியா, அதனால ஸ்டேட் கவுன்சிலிங் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 13 இல்ல 14ஆம் தேதி இந்த டைம்ல நமக்கு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆரம்பிச்சாதான் நமக்கும் நல்லது. ஏன்னா இப்ப 11ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா கவுன்சிலிங் ரிசல்ட் வரனால அதை பார்த்துட்டு கூட நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங் என்ன பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணிக்கலாம். சரியா, அது இந்த அளவுக்கு டிலே ஆனா நமக்கு ஒரு பக்கம் நல்லதுதான். சரியா, ஏன்னா ஆல் இந்தியா கவுன்சிலிங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். பார்க்கலாம் என்ன மாதிரியான அப்டேட் வந்து நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத. ஓகே, அதாவது ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து டேட் வந்து நமக்கு டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்கு. பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா எப்ப வேணாலும் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கிறோம். தேங்க்யூ.